கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ வசனம் நெகேமியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம், அலங்கமெல்லாம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது, ஜனங்கள் வேலை செய்கிறதற்கு ஆவலாய் இருந்தார்கள். அன்பானவர்களே, நெகேமியா என்கிற அருமையான தேவ மனுஷன் இஸ்ரவேல் சபை என்று சொல்லப்பட்ட தேவாலயம், அதாவது எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டு மதில்கள் எல்லாம் சுட்டெரிக்கப்பட்டிருந்த நிலைமை 70 ஆண்டுகள் காணப்பட்டது. அந்த 70 ஆண்டுகள் முடியும் போது கர்த்தர் தீர்க்க தரிசனம் உரைத்ததின்படி எரேமியா என்கிற தீர்க்கதரிசி மூலமாய் மீண்டும் அந்த மதில்கள் எல்லாம் கட்டி எழுப்பப்படும் என்று ஆண்டவர் சொன்ன அதே தீர்க்க தரிசனத்தின்படி கர்த்தர் அந்த காரியத்தை மீண்டுமாய் தேவாலயத்தை எழுப்பக்கூடிய நாட்களிலே அவர் பயன்படுத்தின ஒரு தேவ மனுஷன் தான் இந்த நெகேமியா. இந்த நெகேமியா என்கிற இந்த தேவ மனுஷன் தேவாலயம் கட்டப்படுவதற்கு டொனேஷன் காணிக்கைகளை கொடுக்கிற அளவுக்கு மிக நல்ல வசதி படைத்த ஒரு மனிதன் தான். அவர் நினைத்திருந்தால் தேவாலயம் கட்டப்படுவதற்கு கொஞ்சம் பணம் கொடுத்து உதவி செய்து ஏதோ ஒரு ரீதியில அவருடைய பங்கை அவர் தீர்த்து கொண்டு அவருடைய கைகளை கழுவி கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த மனுஷன் தன் இருதயத்தையும் தன் வாழ்க்கையையும் தேவனுடைய ஆலயம் கட்டப்படுவதற்காக தன்னையே அர்ப்பணித்த ஒரு மனிதனாய் காணப்படுகிறார். அன்பானவர்களே, இப்படியாய் அவர் முன்னுக்கு வந்து சேர்ந்த ஒவ்வொரு காரியத்தை பார்க்கும்போது இந்த தேவாலயம் கட்டுகிற பணிகளிலே அவர் எப்பொழுது தன்னுடைய ஈடுபாட்டை தன்னுடைய அர்ப்பணிப்பை அதற்கு அவர் இன்வெஸ்ட்மெண்டாக போட்டாரோ, அவரையே தன்னையே அர்ப்பணித்து அவர் வேலை செய்ய ஆரம்பித்தாரோ, அவருக்கு எதிராக அநேக எதிரிகள் எழும்பினார்கள் என்று இந்த 4வது சாப்டர்ல நம்ம படிக்கிறோம். எத்தனையோ துன்பங்களுக்கு எத்தனையோ கஷ்டங்களுக்கு நெகேமியா ஆளாகிறாரு. ஆனாலும் அந்த மனிதன் தேவாலயம் கட்டப்படுவதற்கு தன்னையே அர்ப்பணித்த ஒரு மனிதனாய் காணப்படுகிறார். அதுதான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் அலங்கத்தை கட்ட வந்தோம், அலங்கமெல்லாம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது என்று. அன்பானவர்களே, தேவாலயம் அன்று கட்டப்படுவதற்கு நெகேமியாவோடு ஒரு அருமையான தேவ கூட்டம் ஒன்று இணைந்து எல்லாரும் இசைந்து எல்லாரும் ஒற்றுமையோடு செயல்பட்டதனால அன்று அந்த ஆலயம் கட்ட முடிந்தது. இன்று ஆலயம் கட்டுவதென்றால் பெரும்பாலும் கிறிஸ்தவத்தில் என்ன நினைக்கிறார்கள் என்றால் சபைகளை கட்டுகிறது என்று. ஆலயம் தேவாலயம் என்பது ஒன்றுதான், அது எருசலேம் தேவாலயம். அது இடிக்கப்பட்டது. இப்பொழுது நாம் ஆராதிக்கக்கூடிய சபைகளுக்கு பேர் தேவாலயம் இல்லை. அது சபையாகிய நீயும் நானும் கூடி வருகிற ஒரு ஸ்தலம். அந்த ஸ்தலத்தை தேவாலயம் என்று நினைக்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்துக்கு பிறகு நாமளே அவருடைய ஆலயமா இருக்கிறோம், தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். இந்த ஆலயமாகிய தேவ மனுஷர்களாகிய நாம் கட்டி எழுப்பப்பட தேவ ராஜ்யம் கட்டப்பட நாம் எத்தனை பேர் நெகேமியாவை போல நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம்? அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி பணிக்கு, சுவிசேஷ பணிக்கு நம்மை எத்தனை பேர் இது போல ஒப்பு கொடுத்து அநேகருக்கு சத்திய வார்த்தை சேர்ந்து அவர்கள் ரட்சிக்கப்பட நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அதுதான் இந்த 2020ல தேவாலயம் கட்டப்பட வேண்டும் என்றால் இயேசுவின் சுவிசேஷ பணியில் நாம் ஈடுபடுவது. அன்பானவர்களே, நெகேமியா அப்படிதான் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். அன்பானவர்களே, ஒரு கதையை சொல்லுகிறேன். ஒரு மனிதன் மிகப்பெரிய மிஷனரியாக இந்திய தேசத்துக்கு வந்தவர். அவர் மிஷனரி தொடங்கி நடத்தி கொண்டு வந்த நாட்களில் சவுத் இந்தியால சென்னையில ஒரு சபைக்கு அவர் வந்து அவர் பேசிக் கொண்டிருந்தாராம். அந்த மிஷனரி ஊழியத்துல எவ்வளவு பாடுகள் இருக்கும் என்று சொல்லி அவர் விவரித்து சொல்லும் போது அவர் என்ன சொன்னாராம், இந்த சவுத் இந்தியா மாதிரி நார்த் இந்தியால அவ்வளவு ஃப்ரீடம் கிடையாது, ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் சொல்றது ரொம்ப கஷ்டம் என்று சொல்லி அநேக பாடுகள் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி அவர் அந்த காரியங்களை அவங்களுக்கு அந்த சபை மக்களுக்கு வெளிப்படுத்தி, உங்களில் யாராகிலும் இந்த மிஷனரிக்கு காணிக்கைகளை கொடுக்க நீங்க சித்தமா இருந்தா நீங்க தாராளமா காணிக்கைகளை கொடுக்கலாம்னு சொன்னாராம். அவர் சொன்ன மாத்திரத்திலே அநேக லட்சக்கணக்கான பணம் காணிக்கைகள் வந்து குவிந்ததாம். அத்தனை பேரும் காணிக்கைகளை சமர்ப்பித்தார்களாம். அந்த 3 நாள் கூட்டங்கள் முடியும் போது 3வது நாளிலே அதே மிஷனரி பணியை செய்கிற அந்த போதகர் ஒரு அருமையான பிரசங்கத்தை பண்ணினாராம். அது என்னவென்றால், தேவ ராஜ்யத்தை கட்டும்படி நீங்கள் உங்கள் காணிக்கைகளை செலுத்தினீர்கள், ரொம்ப சந்தோஷம். அடுத்து தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்கு உங்களில் எத்தனை பேர் உங்களை நீங்களே அர்ப்பணிக்க போகிறீர்கள், உங்கள் வாழ்க்கையை இயேசுக்கென்று ஒப்பு கொடுத்து
தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை பின்தொடர எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீர்கள் என்று கேட்டாராம். அவர் அப்படி கேட்ட உடனே ஒரே ஒருத்தர் கூட முன்னாடி வரல. இந்த ஒரு காரியத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இன்றைய நாள் கிறிஸ்தவம் எப்படி இருக்கிறது என்றால், கர்த்தருக்கென்று காணிக்கைகளை கொடுத்து விட்டு நம்ம கைகளை கழுவிக்கொள்ள ரெடியா இருக்கிறோம். கர்த்தருக்கு காணிக்கைகளை கொடுக்க அநேக மக்கள் இருக்கிறார்கள், ஆனால் கர்த்தருக்காக தங்களையே அர்ப்பணிக்கிறவர்கள் மிக குறைவா இருக்கிறார்கள். ஆனால் இந்த நெகேமியா தேவாலயம் கட்டப்படுவதற்கு தன்னையே அர்ப்பணித்தவர். இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், காணிக்கைகளை செலுத்திவிட்டு சும்மா இருப்பதல்ல, நம்மையே நாம் தேவராஜ்யத்தை கட்டும்படி நம்மை ஒப்புக் கொடுக்கும் போது கர்த்தர் மகிமைப்படுவார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.